ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க? எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. மழையில் வெளியே போகாதீங்க. அதே மாதிரி தண்ணி இருக்கிற பக்கம் போகாதீங்க. திடீர்னு காற்றற்ற வேலை எல்லா பக்கமும் சூழ்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 3 நாளைக்கு மழை இருக்குங்கிற மாதிரி வானிலை ஆய்வு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருங்க. குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், இட்ஸ் கரி கைடன்ஸ் பிஜிகே. இந்த வீடியோவில் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியுடைய இந்த ஆண்டுக்கான பேச்சுலர் டிகிரி இளங்கலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விளம்பரம் வந்திருக்கு. அதை பற்றின விவரங்கள், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, எத்தனை அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 6 வகையான அண்டர் கிராஜுவேஷன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இளங்கலை பட்டங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. இது தவிர அவங்க நிறைய மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் பேச்சுலர் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 6 கோர்சஸும் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் போட்டிருக்கும் பாருங்கள். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து 3 இயர்ஸ் டியூரேஷன், 3 ஆண்டுகள் படிப்பு. பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது 2 ஆண்டு படிப்பு. பிஎஸ்சி இன் யோகா 3 ஆண்டுகள். பிஎஸ்சி இன் எக்ஸசைஸ் பிசியோலஜி அண்ட் நியூட்ரிஷன் 3 ஆண்டுகள். பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்ட் கைனேசாலஜி, இது 3 ஆண்டுகள் படிப்பு. அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் 3 ஆண்டுகள். ஸோ இந்த 6 வகையான படிப்புகள் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ரொசீஜர் மாதிரி தான், மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா tnpesu.orgங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிசிக்கு 250 ரூபா, மற்ற கம்யூனிட்டிக்கு 500 ருபீஸ். அப்ளிகேஷன் நீங்கள் அப்லோடு இதில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணும்போதே உங்களுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்லோடு பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த டாக்குமெண்ட்டை அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எந்த காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் போகிறீங்களோ அந்த காலேஜில் கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணணும். ஃபிசிக்கல் எஜுகேஷன் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோர்சஸுக்கு அவங்க இந்த யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக 2015 ஒரு நாம்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த நாம்ஸை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் பண்ணுறாங்க. அந்த நாம்ஸ் பின்னாடி போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸும் அந்த நாம்ஸும் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 15ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கியோட சரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் ஆயிடுச்சு. அடுத்த மாதம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் TNPESU ஆன்லைன்.inக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் வரும். நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுடைய யூஜி கோர்ஸ் எது வேணும்னு செலக்ட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி வச்சு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வியூவர்ஸ். அதாவது இது முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கு எல்லாமே நீங்கள் காமனாக அப்ளிகேஷன் போட்டுருவீங்க. கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்க, எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 18 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த 18 அஃபிலியேட்டட் காலேஜஸில் உங்கள் பகுதியை சேர்ந்த இந்த கல்லூரியில் தான் நான் சேரணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அந்த கல்லூரியை வந்து அந்த சாய்ஸ் ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி எல்லாம் அப்லோடு பண்ண பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் நேரடியாக அப்ளிகேஷன் கொண்டு போய் காலேஜில் கொடுத்து நீங்கள் ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது சென்னையில். அது போக 19 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. அது போக யோகாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக 5 காலேஜஸ் இருக்குது. இதுதான் அஃபிலியேட்டட் காலேஜ். ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் பாருங்கள். உங்களுக்கு ஒய்எம்சிஏ காலேஜ் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா, டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ், ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபார் விமன், இது எக்ஸ்க்ளூசிவ் விமன்ஸ் காலேஜ். இது எம்எஸ் செல்வம் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், கோவிலூர் ஆண்டவர் காலேஜ், மீனாட்சி ஃபிசிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் காலேஜ், செயின்ட் ஜான்ஸ் காலேஜ், ரேணுகாம்பால் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், மதர் தெரசா காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜ், கேஆர் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஸ்ரீ பவானி காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஜென்னிஸ் காலேஜ், ஜிஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பசும்பன் முத்துராலிங்கம் தேவர் காலேஜ் அண்ட் மாஸ்
காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த 19 காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இது தவிர யோகாக்குன்னு 5 தனி கல்லூரிகள் இருக்கு. இது எல்லாமே அஃபிலேட்டட் யோகா காலேஜ். இதில் யோகா ரிலேட்டட் கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. பிஎஸ்சி யோகா ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வேதாத்திரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா இது சென்னையில் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ பரஞ்சோதி யோகா காலேஜ் திருப்பூரில் இருக்குது. பிஜிபி எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி சென்னை. ஆக்சுவலாக காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாமக்கல் இருக்குது. செல்லம் காலேஜ் ஆஃப் யோகா அண்ட் ரிசர்ச் சென்டர் நாமக்கல் இருக்குது. தென் மெக்கான்ஸ் அகாடமி ஆஃப் யோகா அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸில் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய யோகாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய 5 கல்லூரிகள். அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2015 ஒரு நார்ம்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டால் மட்டும் பத்தாது. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கட்டும், நீங்கள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் எடுத்துகிட்டு போட போகிறோம். அந்த ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கணும். அதுக்கு சில மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த காலேஜில், அதாவது பர்டிகுலராக யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டாங்க. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பேச்சுலர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா கவர்மெண்ட்டுடைய யூனிவர்சிட்டி இது ரொம்ப சிறப்பான வகையில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது. இது போக ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரைவேட் இன்ஸ்டியூட், அதாவது அஃபிலேட்டட் காலேஜஸ் இருக்குது. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ எப்பயும் சொல்கிற விஷயம் தான், அந்த காலேஜுக்கு போங்க, பர்சனலாக விசிட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற படிக்கிற பசங்கள்கிட்ட பேசுங்க, அந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அந்த கல்லூரி சேருங்க. ஸோ எந்தெந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு போட்டுருக்கு பாருங்க. ஸோ பிபி ஏதாவது பேச்சுலர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா +2 படிச்சிருக்கணும். அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் அல்லது கேம்ஸை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பேச்சுலர் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் ஆர் கேம்ஸை கண்டிப்பாக நீங்கள் கலந்துட்டு இருக்கணும். அது வந்து ரெக்கக்னைஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி யோகா +2 படிச்சிருந்தா போதும். பிஎஸ்சி எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்ட் நியூட்ரிஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா +2 படிச்சிருந்தா போகணும். ஆனால் சயின்ஸ் குரூப்பில் இருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோ மெக்கானிக்ஸ் அண்ட் கினாசியாலஜி கைனிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா +2ல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாமல் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கலைசேஷன் படித்தவங்களாக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுமாரி பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்கில் +2 படிச்சிருக்கணும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தால் போதும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக டவுட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யார், அவங்கள நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி அவங்க காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களுக்கு வேணும் நேரடியாக அவர்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்த பிறகு நீங்கள் முடிவெடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே யூனிவர்சிட்டியுடைய கோர்சஸ்ஸு, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தோம். நம்ம தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை ஒரு சின்ன கிளிம்சஸ் வீடியோவாக பார்க்கலாம். நிறைய பணத்தை போட்டு கவர்மெண்ட் ரொம்ப அழகாக ஏக பிரம்மாண்டமான ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே ஸ்போர்ட்ஸில் விருப்பம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் மட்டும் இல்லை, இதுவும் லைப்ரரி அட்டாச்சாக இருக்குது. அதனால் ஜேர்னல்ஸு, லேர்னிங் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணலாம். நல்ல வெல் ஸ்டாக்டு லைப்ரரி இருக்குது. இந்த நிறைய லேப்ஸ், மாடர்னைஸ் லேப்ஸ் நிறையா இருக்குது. இன்டோர் கேம்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கிரிக்கெட்டிங், நெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாருங்கள், ஓவரால் ஒரு பேர்ட்ஸ் வியூ கொடுத்துருக்கு பாருங்கள். இது ரொம்ப முக்கியங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது பிளேயர்ஸுடைய பாடி மூவ்மெண்ட்டை அவங்க ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படுற பாடி மூவ்மெண்ட் வச்சு அனலைசிஸ் பண்ணுறது, எங்கெங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன பண்ணும், எந்த ஆக்ஷனை மாடிஃபை பண்ணணும், எந்த ஆங்கிள் என்ன மாதிரி இருக்குங்கிறது. இது வந்து வெளியே இது பாருங்கள், எத்தனை கேமரா வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணி எத்தனை கேமராஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் உங்களோட ஆக்ஷனை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி டோட்டலாக அனலைசிஸ் பண்ணிக்குவோம். அதாவது குவாலிசிஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட டையை போட்டு பண்ணியிருக்காங்க.
இது சாம்பிள் பாருங்கள். ஒருத்தர் பவுலிங் போடுறாருன்னா அந்த பவுலர் ஓடி வந்து பவுலிங் போடும்போது அவருடைய டோட்டல் பாடி மூமெண்ட்ஸை அப்படியே ஸ்கேன் பண்ணி என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸுங்கிறது நீட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெக் எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, பெல்விஸ் அண்ட் ட்ரங்க் அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, அப்பர் பாடி எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது, எல்லாமே பக்காவாக அவங்களுக்கு வந்துருக்கு பாருங்க. சைக்கிளிங்க்குன்னே தனியாக ஒரு ஃபில்டரும் போட்டிருக்காங்க பாருங்க. இது ஓவரால் வியூ, நம்ம யூனிவர்சிட்டியோட டோட்டல் ஓவரால் வியூ. ரன்னிங் ட்ராக்கு. ஸோ வியூவர்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட லிங்க்கும் அதோடைய அட்மிஷன் ப்ராசஸ் லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். முதல் விடைபெறுவது இஸ் ஜிகே, கெரியர் கைடன்ஸ் பை ஜிகே. வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.